ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க, போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள். இட்ஸ் an excellent magazine. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். போகிற போக்கில் விட்டுவிடுங்கள். நாம் அமைதியாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் நம்மை வாழ்த்த மனமில்லாதவர்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது. இங்கு நாம் எதை செய்தாலும் அதில் குறைகள் கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்கள் இங்கு இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். ஆதலின் யாரையும் பகைத்து கொண்டு வினையை பெரிதுபடுத்திக் கொள்ளக்கூடாது. இந்த வாழ்வினில் நம்முடைய லட்சியத்தை நோக்கிய பயணம்தான் நம்முடைய வாழ்வு என்று எதையும் போகின்ற போக்கில் கடந்துவிட வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனெனில் இங்கு யாவரும் தனித்தனி பிறவிகளாக தனித்தனி ஆன்மாவாகவே வந்துள்ளனர். அதற்கொப்ப அவரவருக்கென்று தனித்தனி குணமும் தனித்தனி மனமும் ஆசாபாசமும் இருக்கும். அவ்வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும். ஆகையினால் இங்கு யாரையும் ஒழுங்குபடுத்துவதாக நினைத்து வேண்டாத வேதனைகளை சுமந்து கொள்ளக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். இங்கு யார் யாராக இருந்தாலும் அவர்கள் போகும் வரையில் போகட்டும் என்று விட்டு கொடுத்து வாழ்ந்தால் போதும், எந்த தொல்லையும் இல்லை. ஏனெனில் இங்குள்ள எவருமே தாங்கள் பயணிக்கும் பாதையில் ஓர் அனுபவத்தை பெற்ற பின்பு அவர்களே திரும்பி வந்து விடுவார்கள். அதுவரையில் நாம் தான் பொறுமை காக்க வேண்டும். அவர்களுக்கு உண்மை எது பொய் எதுவென்று தெரியும் போது அவர்கள் இந்த வாழ்வை சுதாரித்து விடுவார்கள். நாம் நல்லது என்று நினைத்து முன்கூட்டியே சொல்லும்போது நம்மை அவர்கள் எதிரியாகவே பார்க்க நேரும். இதுதான் மனித வாழ்வின் இயல்பு. ஆக இங்கு அவரவர் கருமவினையின் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே அவரவர் குணங்களும் செயல்களும் மாறுபட்டு இருப்பதால் தாய் தந்தையாக இருந்தாலும், உடன் பிறந்த உற்ற உறவுகளாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும், பேரன் பேத்திகளாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், எந்த உறவாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் வெவ்வேறு என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். அது ஒருபோதும் மாறாது. இங்கு அவர்கள் எதையெல்லாம் செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதான் அவர்களின் விதி. இதை மாற்றி அமைக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. ஆகையினால் நம்மிடம் உள்ள நல்ல குணத்துடன் இங்குள்ள கடமைகளை உணர்ந்து அதனை சிறப்பாக செய்து போகின்ற போக்கில் இந்த வாழ்வை கடந்து விடுவதுதான் உத்தமம் ஆகும். சிலர் அதிகம் அன்பிருந்தாலும் அதை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு வினை உண்டாகாத அளவிற்கு செயல்களை செய்வார்கள். சிலர் நம்மிடம் செயற்கை குணத்தோடு அன்பை காட்டினாலும் அவர்கள் யார், அவர்களின் உண்மை குணம் என்ன என்பது ஒரு நாள் வெளியில் தெரியத்தான் போகின்றது. சிலர் நம்முடனிருந்தே நல்லவர்கள் போன்று பழகி சில சந்தர்ப்பங்களில் முதுகில் குத்திவிடுவார்கள். இங்கு பலரும் அவர்களின் உண்மை குணத்தை மறைத்து வைத்திருப்பதை அவர்கள் திறமை என்றும் அறிவாளிகள் என்றெல்லாம் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆக இங்கு யாரை பற்றி சிந்தித்தாலும் நம்முடைய தலைதான் உருளும். ஏனெனில் இங்கு நம்மை பிறர் காணும் பார்வை வேறு, பேச்சு வேறு, செயல்கள் வேறு. ஆதலின் இங்கு எல்லோரும் இப்படித்தான் என்று போகின்ற போக்கில் வாழ வேண்டும். இங்குள்ள எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை நாம் தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்.
இங்கு எல்லா உயிர்களுமே அதனதன் வினைக்கொப்ப வந்தும் சென்றும் போய்க் கொண்டிருக்கும். அந்த உயிரின் வினைக்கேற்ப வேடங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். ஆக யாரையும் பார்த்து எல்லையில்லாத அன்பு வைத்திருந்தேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்றெல்லாம் புலம்பக்கூடாது. இந்த பேரண்டமான கடவுள் கடலுக்கும் ஒரு எல்லையை வைத்திருக்கிறது. அதனை மீறியும் சில வேளைகளில் வகுத்திருந்த அந்த எல்லைகளை கடல் தாண்டி விடுகிறது அல்லவா? அப்படி இயற்கையின் இயல்பு மாறுவதைப் போன்று மனித இயல்பும் சில நேரங்களில் அவர்களின் குணங்கள் வழியாக வெளிப்படுத்தித்தான் ஆகும். ஆக நம்முடைய வலிமை என்பது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு பக்குவமாக பயணிப்பதுதான். அதற்கு நம்மிடம் உள்ள மன்னிக்கும் திறனை நாமே அளவிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு நம்மிடம் மன்னிக்கும் பக்குவம் வளர்ந்து இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நம்முடைய வினைகளை நாமே நீக்கிவிடலாம். ஆக எவரின் சுயத்தையும் மாற்ற முயலாமல் நம்முடைய சுயத்தை உணர்ந்து இங்குள்ள எதையும் அன்புடன் அறத்துடன் செய்து இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும். இன்று எந்திரங்கள் வந்த பின்புதான் மனிதர்களுக்கு நோய்கள் வரத் துவங்கியது. எந்திரங்களால் உடல் உழைப்பு குன்றியிட்டது. அதனால் நாம் செயற்கை சார்ந்த வாழ்வையே வாழ்கிறோம். நமக்கான வாழ்வு என்பது உடல் உழைப்பை செலுத்தி வாழ்வதுதான் என்பதை உணர்ந்து ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இங்கு நம்மை சுற்றிலும் உள்ள அனைத்துமே நாம் எதிர்பார்த்தபடி இருக்காது என்பதை உணர்ந்து வாழ்ந்தாலே போதும். மனமானது விரக்தி என்பதை அடையாது. நாம் நம்மை எப்படி வைத்து கொள்ள வேண்டுமோ அப்படி வைத்துக்கொண்டு இயல்பான வாழ்வை வாழ்ந்துவிட்டு போக வேண்டியதுதான். அப்படி பயணப்படும் போது நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் அதுவே நமக்கு நல்லதொரு அனுபவத்தை கொடுக்கும். வாழ்க்கை பாடமும் நன்றாக விளங்கும். நேர்மை, அன்பு, கருணை எல்லாம் நம்முடைய மெய் உள் உணர்வு மூலமாக வெளிப்படும். மாறாக பிற போதனைகளில் இருந்தோ சமய நூல்களில் இருந்தோ அது வெளிவராது. அதுவே நமக்கு வாழ்வியல் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். அதுதான் நம்மை இயற்கையோடு ஒன்றச் செய்து இந்த உலகில் நன்றாக வாழ வைக்கும். இத்தகு பக்குவமான வாழ்வுதான் நம்மை எந்த துன்பத்திற்கும் ஆட்படுத்தாது. இங்கு மெத்த படித்தவர்கள் எல்லோரும் புத்திசாலிகளும் அல்ல. அதே சமயம் படிப்பு வாசனையற்ற மனிதர்கள் எல்லோரும் முட்டாள்களும் அல்ல. புத்திசாலித்தனம் என்பது தனி ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட முறையில் இயற்கை கொடுத்திருக்கும் வரமாகும். ஆக பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவரவர் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை அவரவர் மனதை கடந்து புத்தியுடன் சிந்தித்து அகங்காரம் நீக்கி சித்தி பெறுவதற்கு பயணிக்க வேண்டும். இங்கு நம்முடைய கண்ணீரும் கவலையும் தான் நம்மை பலவீனமாக காட்டுகிறது. பிறரிடம் சொல்லி அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றுமே நடக்காது. ஆக யார் எப்படி இருந்தாலும் எந்த சுமையையும் நாம் தான் சுமந்தாக வேண்டும். அழுது சுமப்பதை காட்டிலும் எந்த வலியையும் நாம் ஏற்று சுமக்கின்ற போதுதான் நாம் வலிமையான மனிதராக மாறுவோம். நமக்கான நேரம் காலம் வரும்போது எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்று கடந்து செல்ல வேண்டும். இயற்கையோடு பிணைந்த நட்சத்திரங்கள், பாறைகள், நதிகள் என யாவுமே உணர்வு நிலையிலேயே இருக்கின்றது. ஆனால் மனித இனம்தான் தலைகீழாகிவிட்டது. மனித மனமும் மூளையும் அறிவு என்ற பெயரில் எல்லாவற்றிலும் எதிர்பார்ப்புடன் சுயநலத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் தந்துவிட்டு சிந்திக்கின்ற மூளை உணர்வை மழுங்கச் செய்துவிட்டு பிறரை பார்த்து புத்தி கெட்டு அலைகின்றது. அதனால் தன்னை மறந்து பிறவற்றை மதிப்பீடுகள் செய்கின்ற மூளைதான் இப்போது மனித சுற்றமாக இருக்கின்றது. ஆக இந்த வாழ்வில் நாம் தான் நம்மை உணர்ந்து இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும். பிறர் குற்றம் குறைகளை மறந்தும் மன்னித்தும் கடந்து நம்மை இகழ்ந்தாலும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து அமைதியாக இருந்து கடந்து போக வேண்டும். அதுவே நம்மை மகத்துவமான மனிதராக மாற்றுவது மட்டுமன்றி இந்த வாழ்வை கடக்கும் வழியாகவும் இருக்கும். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து
சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா, இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள். இட்ஸ் an excellent magazine. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.